ஹாய். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக். ஸோ இதில் யார் யாருக்கு இந்த ட்ரீம் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து ரெக்கார்டிங் வீடியோ நான் தருவேன். அப்புறம் 1-to-1 கன்சல்டேஷன் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது இல்லை, லைவ் கிளாஸ் எவ்ரி சாட்டர்டே 7:30 to 8:30 PM லைவ் கிளாஸ். லைவ் கிளாஸில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்கும், அது கேட்கலாம், எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலான்னு. ஸோ 5 வீக் பெய்டு செக்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு 1500 மட்டும் தான் அதோட செக்ஷன். 5 வீக் இருக்கும். ஸோ இது மூலமாக 1500 மூலமாக நீங்கள் செலவு பண்ணுறதுனால மாதத்தில் 1,00,000 ரூபாய் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுன்னா கூட கண்டிப்பாக நடக்குங்க. இது மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல். வாங்க இன்றைக்கி ஒரு செக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கோல் இருக்கிறது முதல்ல ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு சாத்தியமாக இருக்கணும். ஸோ நிஜமாகவே நினச்சது, நான் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு போகணும், நான் வந்து ஒரு முடியாத ஒரு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அது சாத்தியம் இல்லை. சின்ன சின்ன கோல், உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கா, மாதத்தில் 1,00,000 சம்பாதிக்கணுமா, மற்றவங்க சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமா, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற ட்ரீம் இருக்குதுன்னா நிறைய ஒரு லக்ஸரியாக வாழணும், அதுவும் இருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஸோ அதே போல் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் இருக்கணும், உங்களுக்கு நினச்ச மாதிரி லைஃப் கிடைக்கணும், அதே போல் உங்களுக்கு ஹாப்பி ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கணும். எல்லாமே ட்ரீம் தான். நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நல்லா MBBS சீட் கிடைக்கணும். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்க்கு நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, TNPSC எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் ட்ரீம் இருந்தாவே ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மைண்டில் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீம் வந்து நீங்கள் எப்படி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு பென், இது பவர்ஃபுல்லான டூல், இது என்னோடய டைரி, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டைரி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன சின்ன கோல் டெய்லி பேசிஸில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு, என்னென்ன நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிட்டு இருப்பீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது எழுதலாம். 3வது, நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ட்ரீம் இருக்குது, அதை வந்து நீங்கள் அடைஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். இப்போதைக்கு உங்களோட சேல்ரி 10,000 ரூபாய் வாங்குறீங்க, பட் 1,00,000 ரூபாய் வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், 10,000 ரூபாய் வாங்கும்போது எப்படி 1,00,000 அப்படியே ஜம்ப் பண்ண முடியும்? எஸ், முடியும். உங்களுக்கு 10,000 ரூபாய் மாத சம்பளம் வேணும், ஆனால் 1,00,000 ரூபாய் வாங்கணும்னு நினச்சா ஐ ஹாவ் அச்சீவ்டு 1,00,000 ருபீஸ். ஸோ இது சாத்தியமானால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ எது மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம், ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வேணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி வேணாலும் 1,00,000 ரூபாய் கண்டிப்பாக வரும். இது எல்லாம் மேஜிக்கானு பார்த்தா இல்லை. நீங்கள் உங்களை எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ, நேர்மறை எண்ணம், ஸோ பாசிட்டிவ் பவர் மட்டும் தான் நான் சொல்கிறேன், எதிர்மறை எண்ணங்கள் இல்லை. ஸோ 1 லேக் வேணும்னா ஒரு அப்படியே மேஜிக் போல் வரணும்னு கிடையாது. நான் ஏர்ன் பண்ணுவேன், என்னோடய வருமானத்தை நான் மேம்படுத்துவேன், என்னோடய வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ஐ ஹேவ் அச்சீவ்டு 1,00,000 ருபீஸ். அது எது மூலமாகும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கோச்சா, ட்ரைனரா, இல்லை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஹையர் பொசிஷனுக்கு செலக்ட் ஆகுறீங்களா, ஸோ எது வேணாலும் உங்களுக்கு ஆசை இருக்கா, இந்த ஒரு நேர்மறை எண்ணத்தோட நேர் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பவர் வச்சுக்கின்னு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு வந்து இருக்கணும், என்னை சுற்றி பணம் இருக்கணும் ஒரு ஆசைப்பட்டார், என்னை சுற்றி எப்பவுமே பணம் இருக்கணும், நான் பணக்காரனாகவே பணத்தை பார்த்துனே இருக்கணும், பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டுனே இருந்தார். பட் கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் அவருக்கு நடந்தது என்னன்னா, ஸோ அவருக்கு பேங்கில் வேலை கிடச்சிச்சு. பேங்கில் வேலை செய்யும் போது கேஷியராக வேலை கிடச்சிச்சு. அவரை சுற்றி பணம் இருந்துச்சு, பட் அவங்க வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேலை செய்யும் போது அவங்கள சுற்றி பணத்தை பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னை சுற்றி பணம் இருக்கணும், நான் எப்போவுமே பணத்தோடு இருக்கணும், பணத்தை எண்ணினே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். பட் இந்த மூலமாக அவங்களுக்கு பேங்கில் கிடச்சனால அவங்க பணம் வந்து அனுபவிக்க முடியல. ஸோ நான் சொல்கிறது, ஐ ஹாவ் அச்சீவ்டு 1 crore rupees, ஐ ஹாவ் அச்சீவ்டு
மை ட்ரீம். எல்லாமே நீங்கள் அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஸோ பர்டிகுலராக நிறைய பணம் வேணும், நிறைய பார்க்கணுன்னா பணத்தை பார்ப்பீங்க. பட் எது வேணாலும் இந்த மாதிரி பேங்க் மூலமாக கூட பார்க்கலாம். ஸோ ஐ ஹேவ் அச்சீவ்டு 1,00,000 ருபீஸ் இன் மை அக்கௌண்ட். நான் 1,00,000 மாதம் மாதம் வருமானம் பெறுகிறேன். நான் 1,00,00,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதித்து விட்டேன். நன்றி யூனிவர்ஸ். ஐ அச்சீவ்டு மை ட்ரீம் ஹவுஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். I have purchased my car, my own dream car. Thank you. நான் அப்ராடுக்கு சென்று விட்டேன். எனக்கு மிகவும் நான் பிடித்த மாதிரி என்னோட சூழ்நிலை அமைந்து விட்டது. தேங்க்யூ யூனிவர்ஸ். எல்லாமே நடந்து முடிஞ்சு நீங்கள் அடைஞ்ச மாதிரி உங்ககிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரீமை தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக நீங்கள் அடைஞ்ச மாதிரியே உங்கள் ட்ரீம் கோலை நீங்கள் அஃபர்மேஷனும் ரைட்டிங்கில் எழுதணும். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். இதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.